இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று அறிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக தொடர்ந்து போராடி வந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் முக்கிய நிர்வாகி ஜனார்த்தனன் கூறியதாவது: ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டினை மாண்புமிகு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்து இருக்கின்றார்கள். அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு அரசின் புதிய அறிவிப்பான ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கைகளை ஏற்று அறிவிக்கப்பட்ட டாப்ஸ் என்னும் தமிழ்நாடு அரசு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்காக 11,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. வெற்று அறிவிப்பாக வென்றுவிடுமோ என்று பல்வேறு ஊகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும், ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும், ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாகவும் நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு நின்று விடாமல் சரண்டர் என்கின்ற இஎல் சரண்டர், ஈட்டிய விடுப்பு ஒப்படைக்கும் திட்டமானது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கொரோனாவுக்கு பின்னர் வழங்கிய முதல் மாநிலம் என்கின்ற அடிப்படையில் 2026 வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கையை ஏற்று கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே முன்தேதியிட்டு, அதாவது 1/10/2025 வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டும் விட்டது. எனவே பல ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த ஈட்டிய விடுப்பு சரண் செய்வதிலே பயனடைந்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அரசு அறிவியல் சிந்தனையோடு பல செயல்பாடுகளை செய்து வருகின்றது. நேற்றைய தினம் கூட நடமாடும் அறிவியல் ஆய்வகத்தை அறிமுகம் செய்து பள்ளிகளிலே வானவில் மன்றம் என்ற மன்றத்தினை உருவாக்கி கடந்த 4 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையிலே அறிவியலும் கணிதமும் மாணவர்கள் எளிதாக கற்க முடியும் என்பதை நடத்தி காட்டிய அரசு இந்த அரசு. அதற்கான அதிக நிதியினை ஒதுக்கீடு செய்வதையும் செய்திருப்பதையும் ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம். இந்த பட்ஜெட்டிலே பள்ளி கட்டிடங்கள், சிதிலமடைந்த பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை இடித்து அகற்றிவிட்டு புதிதாக கட்டிடங்கள் கட்டப்படும் என்கின்ற அறிவிப்போடு 44,000 கோடி பள்ளிக்கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மனதார வரவேற்கின்றோம்.